ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சனோஸ் கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா பருப்புருண்டை குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன, இது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனோஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி ஊற்றுறதுனால ஒரு 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புளி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான காரத்துக்கு ஏற்றமாக நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நம்ம பருப்பு சேர்க்குறனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நான். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறமா இங்கே நான் தேங்காய் பால் கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் நான் இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இங்கே ஊற வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இதை நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இந்த மாதிரி அரைச்சிக்குங்க பச்சை மிளகாவை, அப்போனா வாயில் தட்டுப்படாது. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இவ்வளோ வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இங்கே நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டனால பச்சை மிளகா தேவைப்படாது. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உருண்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம கடைசியாக குழம்புக்கு ஆட் பண்ணும்போது குழம்பு திக்காக நம்மளுக்கு இருக்கும், திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக ஒரு உருண்டையை மட்டும் நம்ம தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதையெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஒரு சில பேர் டைரெக்டாக போடுவாங்க இந்த உருண்டை குழம்புல. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் ஈஸியாக அது இதாகிடும், அப்படி இல்லைன்னா கரைஞ்சிரும். ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஈஸி மெத்தடுன்றனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு உருண்டை வெந்துட்டுருக்கு. அதுக்கடையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு, அதுக்கப்புறமா வெந்தயம், இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும்.
இப்போ தக்காளி நம்ம வதங்கிருச்சு நல்லா நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்க போறோம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் மசாலா தூள் நான் வீட்டில் அரைச்சது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புக்குன்னு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு அடுப்பை இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளியை கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஸோ அதுவும் கொஞ்சம் தண்ணி தரும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்து நம்ம உருண்டை பிடிச்சி அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அந்த உருண்டையெல்லாம் இதில் போட்டுருவோம். போட்டு லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுருங்க. அது பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சை வாசனை போய் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணால் இங்கே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் தேங்காயும் அரைச்சி ஊற்றுவாங்க. பட் தேங்காய் பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த புளிப்பு காரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்து இருக்கும். புளிப்பு காரம் இனிப்பு அந்த மாதிரி. ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் நான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிடலாம். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. உங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப அழகான பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுவீங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா பை பை, see you ஃப்ரெண்ட்ஸ்.